சைதாப்பேட்டையில ஆட்டோ டிரைவருங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இளைஞரை யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை அதை மிஸ்யூஸ் பண்ணதுனால நிறைய ஆட்டோக்கள் எல்லாம் தூக்கணும், சட்டப்படிப்பெல்லாம் அதிகமான கமிஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க இத்தனை ஓட்டிங் தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது வந்து எங்களுக்கு பிடித்த படி பாதிக்கிறது. நாங்க இதை நம்பி தான் வந்து ஆட்டோ போட்டுருக்கோம், ஆட்டோ டியூ கட்டணும், டீசல் போடணும், பெட்ரோல் போடணும், கேஸ் பில் பண்ணணும், ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், சாப்பாடு செலவு, வீட்டு செலவு, இஎம்ஐ கடன், இது எல்லாமே வந்து அந்த ஆட்டோ டிரைவருக்கும் அந்த கேப் டிரைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பர்டனா இருக்கு. எல்லோ போர்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டி மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும்ன்றது பை லா. வணக்கம். இந்த ராபிடோ, இந்த பைக் டாக்ஸி இருக்கு இல்லையா, அதை பத்தின ஒரு பிரச்சனை. சைதாப்பேட்டையில ஆட்டோ டிரைவருங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இளைஞரை அடிச்சு தாக்கியிருக்காங்க, ராபிடோ ஓட்டினா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது, யார் மேல தப்பு, யார் சொல்றது சரி, சட்டப்படி இதுல பயணிக்கிறது தவறா இல்ல வந்து சரியா, இந்த மாதிரி ராபிடோ ஓட்டுறதுனால மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இதனால ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். கொஞ்சம் நம்ம வந்து எலாபரேட்டா பேசுவோம். இதுல வந்து ஒளிவு மறைவா பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, டிப்ளமேட்டிக்கா பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இந்த சட்ட விஷயங்களை நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்ல கேள்விகள் இல்ல ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, பதிவுக்குள்ள போகலாம். சோ ராபிடோ நம்ம எல்லாருமே தெரியும். இந்த ஆட்டோ, இது கேப், இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்றது பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனா இருந்தது. இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை பெருக்கும் காரணமா நம்ம வந்து அடுத்த பரிமாணங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கும். சோ ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன், பஸ்ஸோ ட்ரெயினோ, அது அவைலபிலிட்டி பொறுத்து நம்மளுடைய பயணங்கள் இருந்தது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீட்லயும் வந்து சைக்கிளுங்க இருந்தது. அதுக்கப்புறம் பைக்குகள் வர ஆரம்பிச்சது. ஸோ பைக்குகள் இல்லாத வீடுகள் இங்க இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கு. அது போக இன்னைக்கு கார்கள் இல்லாத வீடுகள் இல்லை அப்படின்ற ஒரு நிலையும் இன்னைக்கு வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பொருளாதார ரீதியாகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாகவும் நம்ம வந்து வளர்ந்துகிட்டு வரோம். ஸோ சென்னை மாதிரியான முக்கிய சிட்டிஸ்ல வந்து இன்னைக்கு வந்து பைக் டாக்ஸி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிரபலமா போயிட்டு இருக்கு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பெங்களூர்லயே இந்த பைக் டாக்ஸி யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம எல்லா இடங்கள்லயும் இந்த சைக்கிள், சைக்கிள் அப்படின்றது பெங்களூர்ல வந்து அவைலபிளா இருக்கும். நம்ம ஊர்லயுமே கோயம்புத்தூர்ல, சென்னையில எல்லாம் வந்து அதெல்லாம் தொடங்கினாங்க. பட் மக்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை அதை மிஸ்யூஸ் பண்ணதுனால நிறைய அதை அடிக்கிறது, உடைக்கிறது, இந்த புது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சொத்துக்களை சேதம் விளைவிக்கிறதுனால மக்கள் பயன்பாட்டுக்கு அது வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்டா அதை வந்து கேன்சல் பண்ணாங்க. அது ஸ்மார்ட் பைக்னு சொல்லுவோம். இப்பவும் வந்து சில இடங்கள்ல வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ சென்னை போன்ற மிகப்பெரிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, இங்க ஜனத்தொகை அதிகம், மக்களுடைய அடர்த்தி வாழ்வியல் வந்து இங்க அதிகமா இருக்கு. ஸோ இவங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் போதுமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ பிரைவேட் டிரான்ஸ்போர்டேஷன் தேவைப்படுது. இந்த இடத்துல ஓலா, ஊபர், அப்புறம் வந்து நமக்கு முன்னாடியே தெரியும், இவங்களுக்குலாம் முன்னாடி வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு நிறுவனங்கள், ஸோ தனியார் நிறுவனங்கள் எப்படி மக்கள் தேவையை பூர்த்தி பண்றதுக்கு ஒரு சர்வீஸ் ரிலேட்டடா வந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ கார் வச்சிருக்கவங்க, ஆட்டோ வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாம் ஓலா, ஊபர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுவே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. நம்ம முன்னாடி எல்லாம் ஊர்ல இருந்து சென்னைக்கு வரோம் அப்படின்னா சென்னையில, கோயம்பேட்டுல இருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும். பஸ் ஃபெசிலிட்டி இல்லாத இடங்களுக்கு ஆட்டோ வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அந்த ஆட்டோ எப்படி நம்ம பேரம் பேசுவோம் அப்படின்னா, இங்க இருந்து இவ்வளவு தூரம் போகணும்ப்பா, எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்போம். அவங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த விலையை வந்து சொல்லுவாங்க. ஒரு பிக்சடான ஒரு ரேட் கிடையாது. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா மீட்டர் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மீட்டர் வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிலோமீட்டர் ரன் ஆகும். அந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பில் இவ்வளவுதான் அப்படின்றத பிக்சடா கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணி மீட்டர் இல்லாத ஆட்டோக்கள் எல்லாம் தூக்கணும், சட்டப்படி தப்பு அப்படின்லாம் சட்டம் எல்லாம் போட்டு நம்ம நடைமுறையில இருந்தது நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். இது அரசு, பொதுமக்கள் அவங்க மேல வந்து அதிகப்படியான விலையை நிர்ணயிச்சு ஆட்டோ ஓட்டுநர்கள் இதை சம்பாதிக்க கூடாது, அது வந்து பொதுமக்களுக்கு நிறைய பாதிப்பை கொடுக்குதுன்றதுனால இந்த சட்டத்தை ஏற்றினாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மீட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஸோ கேப் வந்துருச்சு. கேப்ல வந்து நீங்க போன் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் வந்துடும் அப்படின்ற மாதிரி சில நம்பர்ஸ், டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எந்த ஏரியால இருந்து எங்க போகணும், அதுக்கு எவ்வளவு ஃபேரு, நீங்க எந்த டைமுக்கு அங்க வரணும் அப்படின்ற டீடைல்ஸ்லாம் நீங்க அட்ரஸோட தெளிவா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் வந்து புக் பண்ணுவாங்க. அந்த கேப் நீங்க எங்க இருந்து எங்க போகணும் அப்படின்றதெல்லாம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோ வந்து ஓலால ரெஜிஸ்டர் பண்றாங்க, ஊபர்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க. இதனால வந்து நிறைய பேருக்கு நமக்கு வந்து சவாரி எங்க மக்களுக்கு தேவைப்படுதுன்றத அந்த ஒரு ஆப் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு போய் கூட்டிட்டு போய் விட முடியும். அந்த ஆப்புக்கு ஒரு கமிஷன் போகும், ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒரு கமிஷன் போகும். இதுல வந்து டிரான்ஸ்போர்டேஷன் கிடைக்காத யாரும் வந்து கஷ்டப்படாத ஒரு நிலை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த இடத்துல ஆரம்பத்திலே ஒரு பிரச்சனை என்ன வந்தது அப்படின்னா, இந்த ஓலா, ஊபர்லாம் அதிகமான கமிஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க இத்தனை ஓட்டிங்னா தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது வந்து எங்களுக்கு பிடித்தம் பண்ணிட்டு தான் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நம்ம அந்த பிரச்சனைகள் கிளம்புனதை பார்த்தோம். முன்னாடி எல்லாம் இந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்காகவே எல்லோ போர்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இது வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு அத்தாரிட்டி இல்லாத ஒரு நிறுவனம் தான் இந்த பைக் டாக்ஸி.
டாக்ஸி அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ ஆப் மூலமா நீங்க எங்க இருந்து நீங்க புக் பண்ணாலும் ஆட்டோ கேப் எப்படி வருதோ அதே மாதிரி வந்து இந்த பைக்கை வந்து நீங்க இருக்கிற இடத்துக்கு வரும் அப்படின்றது இந்த ஆப் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் வைஸ். இப்போ இந்த கேப் ஓலா ஓட்டுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் அவங்களுக்கு வந்து அதுதான் வந்து ஒர்க்கா இருக்கும். ஸோ மார்னிங் டு ஈவினிங் 24/7 அவங்க வந்து ஆட்டோ ஓட்டுறதோ இல்லை கேப் ஓட்டுறதோ மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் பைக் வச்சிருக்க எல்லாருமே வந்து ஓட்டலாம் அப்படின்னும் போது பப்ளிக்குக்கும் எல்லா இடங்களையும் இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எல்லா வீட்லயும் வந்து இப்போ பைக் இருக்கு, ஸோ எல்லாருக்கிட்டையும் பைக் இருக்கு, எல்லா இடங்கள்லயும் பைக் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கன்னும் போது ஸோ பைக் டாக்ஸில நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வெரிஃபிகேஷன் முடியுது, அப்புறம் உங்களுடைய ஐடிஸ் வெரிஃபை பண்றாங்க, தென் உங்களுடைய பைக்கோடைய ஆர்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க, இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து கரண்ட்ல இருக்கா எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்க ஒரு வெரிஃபைடு ஒரு ரைடரா வந்து உங்களை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியான ரைடுக்கு வந்து ஒரு ஆப் இருக்கு, அது ரேபிடோன்னு இருக்கும், இல்ல வேற ஒரு பேர்ல வந்து இந்த ஆப்ஸ்லாம் வந்து இயங்குது. இந்த ஆப் மூலமா புக் பண்றவங்களுக்கு ஓலா ஆட்டோவுடைய ஓலா கேப் உடைய சார்ஜஸை விட ரொம்பவுமே கம்மியா அஃபோர்டபுளா இருக்கு. இதை ஓட்டுறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் கன்வீனியன்ஸ் போக ஒரு ஒரு ப்ராஃபிட்டா ஒரு ரீசனபிள் ஒரு ப்ராஃபிட் வந்து இருக்கிறதா நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ பயணிக்கக்கூடிய மக்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இல்லாம அவங்களுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி, ஒரு பஸ்ல போறதை விட ஒரு ஆட்டோல போறதை விட பஸ்ல போறதை விட அதிகம், பட் ஆனா ஆட்டோலயோ கேப்ல போறதை விட கொஞ்சம் கம்மி நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டாக்ஸி இது வந்து யூஸ் பண்றாங்க. பிரச்சனை எங்க வருது அப்படின்னா நிறைய மக்கள் அதாவது வந்து ஒரு மிட் நைட்லயோ இல்ல லேட் நைட்லயோ எங்கேயாவது வந்து பஸ் ஃபெசிலிட்டி இல்லாத இடங்கள்ல பயணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து கேப் அணுகிறதுக்கு பதிலா ரேபிடோ புக் பண்ணிடுறாங்க. எங்களுக்கான தொழில் பாதிக்கப்படுது, நாங்க இதை நம்பிதான் வந்து ஆட்டோ போட்டுருவோம், ஆட்டோ டியூ கட்டணும், டீசல் போடணும், பெட்ரோல் போடணும், கேஸ் பில் போடணும், வீட்டுல வந்து பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், சாப்பாடு செலவு, வீட்டு செலவு, இஎம்ஐ கடன், இது எல்லாமே வந்து அந்த ஆட்டோ டிரைவருக்கும் அந்த கேப் டிரைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர்டனா இருக்கு. இதையெல்லாம் சமாளிக்க அவங்க நைட்ஸ்ல வந்து ஆட்டோ ஓட்டுறது கேப் ஓட்டுறதும் நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். தூங்காம கண்ணை முழிச்சு நைட்ல வந்து டியூட்டி பண்றவங்க நம்ம பார்த்திருப்போம். ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ரேபிடோல டாக்ஸி புக் பண்றவங்க ஆட்டோவா இதுவான்னு கேட்கும்போது அவங்களுக்கு இந்த ரேட்டுன்னு காட்டுது. ஸோ ஆட்டோ புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 200 ரூபாய் காட்டுற இடத்துல டாக்ஸி புக் பண்றவங்களுக்கு 500 ரூபாய் காட்டுற இடத்துல ஒரு ஒரு பைக் டாக்ஸி அப்படின்னும் போது அவங்களுக்கு 50 ரூபாய் 100 ரூபாயில முடிஞ்சிருது அப்படின்றதுனால அவங்க அல்டிமேட்டா கம்மியான ரேட்டுக்கு போறாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் தான் ஒரு ரைட்ல போக முடியும் போது அவங்க பைக் தான் வந்து ப்ரிஃபர் பண்ண போறாங்க. சப்போஸ் 4 பேர் 5 பேரோ இல்ல 2 பேரோ 3 பேரோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அந்த கேப்ல போவாங்க. இந்த இடத்துல சட்ட ரீதியா இதுல எங்க பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கவர்மெண்டால ரெஜிஸ்டர் பண்ண பத்தி அவங்க அக்னாலஜ்மெண்ட் பண்ண ஒரு எல்லோ போர்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டி மட்டும்தான் நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது பை லா. இன்னும் இந்த பைக் டாக்ஸிஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வண்டிகளா இருக்காது, எல்லாமே ஒயிட் போர்டா தான் இருக்கும். ஸோ பர்சனல் யூஸுக்காக வாங்கின வெஹிக்கல்ல டிராவல் பண்ணக்கூடியவர்களுக்கு இது ஆபத்து நேர்ந்தால், ஆக்சிடென்ட் நடந்தாலோ இல்ல அவங்க உயிரிழப்பு ஏற்பட்டாலோ இல்ல அவங்களுக்கான ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலோ அதற்கு வந்து நிறுவனம் பொறுப்பேற்குமா? யார் பொறுப்பேற்பாங்க? இப்ப வந்து ஆட்டோலயோ இல்ல கேப்லயோ அவங்க போறாங்க, அவங்களுக்கு ஏதோ நடக்குது அப்படின்னா, அசம்பாவிதம் நடக்குதுன்னா அவங்களுக்கான இன்சூரன்ஸ் வந்து அவங்களுடைய எல்லோ போர்டு, அவங்களுடைய ஆர்சி, அவங்களுடைய இன்சூரன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும், தென் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரொவைட் பண்ணும். பட் ஆனா பைக் டாக்ஸில டிராவல் பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா எந்த இடத்துல வந்து கேப் புக் பண்ணாலும் உங்களுக்கு ஓடிபி சொல்ல வேண்டிய வேலை இருக்கும், இறங்க வேண்டிய இடம் சொல்ல வேண்டிய வேலை இருக்கும், எவ்வளவு காசோ அதை பே பண்ற வேலை இருக்கும். இதை தாண்டி பர்சனலா நான் இங்கே இருக்கேன், நான் இங்க இருந்து வரேன், இங்க இருந்து போறேன், நான் இத்தனை நாள் வந்து இங்கதான் இருப்பேன், இத்தனை வருஷமா இங்க இருக்கேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இந்த இடத்துல வேலை செய்யறேன், என்னோட பர்சனல் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ரேபிடோக்கு மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸை யூஸ் பண்றவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு பேசிக் திங். ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி பைக் டாக்ஸியை பேன் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைக் டாக்ஸி அவங்களுடைய கம்பெனி சார்பா கோர்ட்ல வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதற்கு முழுக்க முழுக்க நாங்க பொறுப்பேற்கிறோம், இதுல பைக்ஸ் வந்து இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருந்தா மட்டும்தான் இதுல வந்து நாங்க சேர்க்கப்படும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மேலும் பாதுகாப்பு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. வெரிஃபைடு ரைடர்ஸ் தான் நாங்க வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ரைடு வந்து கொடுக்குறோம், இதுல வந்து பெரிய லாபமோ கம்பெனிக்கும் கிடையாதுன்ற மாதிரி அவங்க ஒரு தரப்புல வந்து நியாயம் வச்சிருக்காங்க. மேலும் இது இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போட்டிருக்காங்க. வேலை வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஓலா ஆட்டோ ஓட்டக்கூடியவர்களுக்கும் இது வேலை வாய்ப்பு தான், அவர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், இந்த மக்கள் தான்.
கேப் ஓட்டக்கூடியவர்களுக்கும் வேலை வாய்ப்பு தான், பைக் ஓட்டக்கூடியவர்களுக்கும் வேலை வாய்ப்பு தான். இதுல வந்து பெருவாரியா பாதிக்கப்படுறது, நான் வந்து வேற ஒரு கம்பெனில வேலை செய்யறேங்க, நான் கம்பெனி கிளம்புறதுக்கு முன்னாடியோ இல்ல கம்பெனி முடிச்சுட்டு வந்தோம் நான் பார்ட் டைமா இந்த மாதிரி வந்து ரைடு பண்றேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஃபுல் டைமா நான் ஆட்டோ தான் ஓட்டி ஆகணும், ஆட்டோ மட்டும்தான் என்னுடைய பொழப்பு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார அடியா தான் இருக்கும். சோ அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அரசு ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து கண்டிப்பா அரசு செவி சாய்க்கும் அப்படின்னு நம்புறோம். நிறைய இதுல வந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. மேலும் சட்ட ரீதியா இதை வந்து அமைச்சரும் வந்து இப்ப அணுகிட்டு இருக்காரு. சோ அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவோட கண்டினியூட்டி வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி. நான் உங்க வேலூர் NKR.